துருவ கணிதம் அப்படிங்கிறது பானிஸ்புடம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கோடு வேர்டுங்க. இப்போ நீங்க ஆட்டோமொபைல் ஷோரூம் போனீங்க, ஆட்டோமொபைல் ஸ்பேர் போனீங்கன்னா அங்க பொருளை வாங்கி வச்சீங்கன்னா OIZBBன்னு எழுதி வச்சிருப்பாங்க அப்படின்னுவாரு. இன்னொரு பார்ட்ஸ் எடுத்து கொடுத்தோன்னே அவரு BBYYன்னு எழுதிருக்கோம். அப்ப 300 ரூபான்னு சொல்லுவாரு. இது அவங்களுக்குள்ள எழுதி வச்சிருக்கக்கூடிய கோடு வேர்டு. நிறைய பார்ட்ஸ் வரும். நிறைய பார்ட்ஸ்களுக்கும் அதனுடைய MRP வந்து இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, பட்டாசு எல்லாம் பாத்தீங்கன்னா 4500 ரூபாய் போட்டிருக்கோம், 20 ரூபாய்க்கு விற்பாங்க. MRP 4500 போட்டிருக்கோம். இது மாதிரி ஆட்டோமொபைல் ஸ்பேர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா 4500 ரூபாய் போட்டிருக்கோம், 450 ரூபாய் தான் ஸ்பேர் இருக்கும். இது மாதிரி அந்த MRP போறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா அவங்க வந்து கம்பெனி ஸ்பேருக்கு போடுவாங்க. அப்ப இவங்களுக்குள்ள டொமஸ்டிக்கா இவங்களுக்குள்ள ஒரு புரிதலுக்காக ABCD போட்டு நம்பர் எழுதி வச்சிருப்பாங்க. இது மாதிரி ஜோசிகாரங்களுக்குள்ளே ஒரு கோடு வேர்டு இருக்கு. அப்ப போன உடனே கூட பிறந்தது 2 தம்பியா, ஒரு அக்காவா, 7ஆம் அதிபதி 9 பாக்குறாரு, 9ஆம் அதிபதி 12ஓட சேர்ந்துக்கிறாரு, மனைவிக்கு 2 தம்பிங்க இருக்காங்கன்னு காட்டுது, அதுல ஒரு தம்பி செத்து போயிட்டாருன்னு காட்டுதுலாம் சொல்லுவாங்க. உடனே போறவங்களுக்கு பூரிச்சு போயிடும், என்னடா ஒரு ஜோசிகாரர் ரேஷன் கார்டை கொடுத்த மாதிரி சொல்றானே அப்படின்னு. இவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த வார்த்தைக்காகவே மறுபடியும் இந்த ஜோசியரை நாடி போவாங்க. பொதுவா வந்து கிராமங்கள்ல பாக்குறப்ப அந்த ஜோசிகாரன்ட்டு போயா அப்படியே சொல்றாயா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம்னா அவர் அந்த எண்ணிக்கை சொல்லியிருப்பாரு.